உங்கள் வீட்டில் டிடிஎஸ் மீட்டர் இருக்கா? முதல்ல இதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் கேன் வாட்டர், ஆர்ஓ, கார்ப்பரேஷன் வாட்டர் எந்த வாட்டர் யூஸ் பண்ணாலும் டிடிஎஸ் ரொம்ப முக்கியம். அதோட லெவல் பார்த்திங்கன்னா 50 to 150 தான் குடிக்கிறதுக்கான ஆப்டான வாட்டர் லெவல். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இது வந்து டேப் வாட்டர், நார்மலான டேப் வாட்டர். எங்கள் வீட்டில் வர டிடிஎஸ் அளவு வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். 578 இருக்குது. சரிங்களா? இது வந்து புவர் குவாலிட்டின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம அப்படியே குடிக்க முடியாது, காய்ச்சி இல்லை ஃபில்டர் போட்டு குடிக்கணும். நான் ஆர்ஓ யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஆர்ஓவில் எவ்வளோ டிடிஎஸ் காட்டுதுன்னு நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு நான் தண்ணியில் டிப் பண்ணி காட்டுறேன். 10 தான் காட்டுது. இது வந்து புதுசாக போட்ட ஆர்ஓ தான், ஒரு 3 months தான் ஆகுது. ஆனால் 10 தான் காட்டுது. பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப பிலோ த 50 லெவல். 50 to 150 தான் நார்மலான குடிக்கிற தண்ணி. இப்போ நான் அந்த வெட்டி வேரும் நெல்லிக்காயும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதே ஆர்ஓ தண்ணியில் பிடிச்சி நான் போட்டு வச்சுருக்கேன். சரி, இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதேச்சியாக செக் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பார்த்திங்கன்னா அதோட டிடிஎஸ் லெவல்லே 55 வந்துருச்சு. அப்போ தான் நான் இந்த வீடியோ எடுத்து போடலான்னு முடிவு பண்ணி நான் போட்டிருக்கேன். இதை ஆன் பண்ணிவிட்டு உங்கள் எதிர்க்க லைவாக காட்டுறேன். வெறும் அதே ஆர்ஓ வாட்டரை பிடிச்சி அதில் வந்து கொஞ்சம் வெட்டி வேரும் நெல்லிக்காய் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை பிடிச்சி நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். அப்படியே 10ன்னு இருந்த ஆர்ஓவுடைய லெவல் டிடிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காவும் வெற்றி வேரும் போட்டதில் 54, 55 வருதுங்க. இது வந்து என்னால் நம்பவே முடியல. இதுக்கு பார்த்திங்கன்னா ரீமினரலைசேஷன், காப்பர் போடுறேன், அந்த ஃபில்டர் போடுறேன், இந்த கார்ட்ரிட்ஜ் போடுறேன்னு உங்களுக்கு எக்கச்சக்கமாக செலவு வச்சுருவாங்க ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. இந்த டிடிஎஸை நேச்சுரலாகவே நம்ம 54 கொண்டு வரலாம். ப்ளஸ் இது ஒரு டீடாக்சின் வாட்டர். தயவு செஞ்சு இது எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ்.